നല്ല ആളാ. ഇതെവിടെ പോയിരിക്കായിരുന്നു? നാട് വരെ ഒന്ന് പോയി. എന്നോടൊരു വാക്കുപോലും പറയാതെയാണല്ലോ പോയത്. 3-4 ദിവസമായി ഞാൻ ഉറങ്ങിയേയില്ല. ഞാൻ എന്റെ കടങ്ങൾ വീട്ടാൻ തുടങ്ങുകയാണ്. ആദ്യത്തെ കടം വീട്ടിയിട്ടാണ് വരുന്നത്. കോച്ചിയുടെ ഹോട്ടൽ വിലയ്ക്ക് വാങ്ങി. എന്റെ മുഖത്ത് തൊഴിച്ച ഓരോരുത്തരെയും എനിക്കൊന്ന് കാണണം, കണ്ട് പകരം ചോദിക്കണം. അതിനുവേണ്ടിയാണ് ഞാൻ ജീവിക്കുന്നത്. ശിവേട്ടനെവിടെ ഇല്ലേ? ഉണ്ട് ചേച്ചി, വരൂ. ഇതാരാ വന്നിരിക്കുന്നത് നോക്ക് ശിവേട്ട. കണ്ടു. രുക്മിണി ഇവിടെ. ഒന്ന് കാണാൻ, എന്റെ ശിവേട്ടനെ ഒന്ന് കാണാൻ. ആ ശിവൻ മരിച്ചുപോയി. ശിവേട്ടാ, Shut up. എന്തിനാണ് വീണ്ടും എന്നെ അന്വേഷിച്ചു വന്നത്? എനിക്ക് പോകാൻ മറ്റൊരു സ്ഥലവും ഇല്ലാത്തത് കൊണ്ടാണ് ശിവേട്ട. മറ്റ് സ്ഥലമില്ലാത്തവരൊക്കെ ഇങ്ങോട്ടാണോ പോരുന്നത്? സ്ഥലം കണ്ടെത്തണം. ഞാൻ കണ്ടെത്തിയില്ലേ? ഇവിടെ എവിടെയെങ്കിലും ഏതെങ്കിലും ഒരു മൂലയിൽ ഒരു വേലക്കാരിയായിട്ടെങ്കിലും കഴിഞ്ഞോളാം ശിവേട്ട. വേണ്ട, നീ ബന്ധങ്ങൾ അന്വേഷിക്കുന്നവളാണ്. നീ നിന്റെ പഴയ ശിവേട്ടനെ ഇതുവരെ മറന്നിട്ടില്ല. ഞാൻ നിന്നെ എന്നേ മറന്നു കഴിഞ്ഞു. എനിക്കൊന്നും ഓർത്തിരിക്കാൻ നേരവുമില്ല. അന്നൊരിക്കൽ ഞാൻ ശിവേട്ടനെ ധിക്കരിച്ചു പോയില്ലേ? കോൺവെന്റിൽ വളർന്ന എന്റെ കുഞ്ഞിനെ കാണാനാണ് പോയത്. എന്റെ മോൾ മരിച്ചുപോയി. എല്ലാവരും കൂടെ എന്നെ ഉപേക്ഷിച്ച് പോവാണോ ശിവേട്ട? സഹതപിക്കാൻ എനിക്ക് നേരമില്ല. സഹായിക്കാൻ നമ്മൾ തമ്മിൽ കടപ്പാടുമില്ല. മറ്റൊരാൾ കൂടി ഇവിടെ താമസിക്കുന്നത് എനിക്കിഷ്ടവുമല്ല. ശിവേട്ട, എല്ലാം നഷ്ടപ്പെട്ട ചേട്ടന്റെ രുക്മിണിയാണ് മുന്നിൽ വന്ന് നിൽക്കുന്നത്. നഷ്ടപ്പെട്ടവരുമായി ഈ ശിവന് ബന്ധമില്ല. നിനക്ക് പോവാം. ശിവേട്ട, Get out. പോട്ടെ സോഫി ചേച്ചി, പോട്ടെ മോളെ, സാരമില്ല മോളെ. சொந்த ஆവശ്யத்துக்கு இவ்வளவு ரூபா செலவாச்சு நீ சொன்னா நான் நம்ப மாட்டேன். நான் அவ்வளவு ஃபூலா? நான் தான் அந்த பணத்தை பார்க்கலன்னு சொன்னேனே. 5000 10,000 பரவாயில்லை, இது லட்சம் ரூபாயாக்கும். அது எங்க போச்சு? உனக்கு தெரியாம அந்த ரூபாய் இந்த வீட்டில் எங்க போச்சு? எனக்கு தெரியாது. அப்படின்னா எனக்கு தெரியும். அப்படின்னா ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? நீ அவனுக்கு கொடுத்திருக்கு. எவனுக்கு? என்ன விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது நீ நினைச்சிட்டு இருக்கா? நீ எங்க எல்லாம் போறேன்னு எனக்கு தெரியும். நீ யார் கூட எல்லாம் போறேன்னு எனக்கு தெரியும். ஒரு பொண்டாட்டி செய்யக்கூடிய காரியமாச்சு செஞ்சுட்டு இருக்க. ஒரு கனவை செய்யக்கூடிய காரியமா நீங்க செய்யறீங்க? ஆமா, நீங்க எனக்கு யாரு? அது இன்னும் உனக்கு தெரியாதா? அதுதான் இன்னை வரைக்கும் எனக்கு புரியாத சமாச்சாரம். மதுரையிலையும் கோயம்புத்தூர்லயும் உங்களுக்கு வெப்பாட்டீங்க இல்ல? நீங்க எதுக்காக அடிக்கடி பாம்பே போறீங்க? அந்த சிவனை குத்தம் சொல்றீங்களே, நேத்து ராத்திரி அந்த சிவன் வீட்டுல தானே நீங்க தூங்குனீங்க. அந்த சோஃபி என்ன உங்களுக்கு பொண்டாட்டியா? கனவில் செய்யக்கூடியதெல்லாம் பொண்டாட்டி செய்யக்கூடாது. நீங்க சொன்னதுடைய அர்த்தம் எனக்கு புரியல. நீ ஒரு பொம்பளை, அதான் நான் சொன்னதுக்கு அர்த்தம். அப்போ ஆம்பளைங்க என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா?
உங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறதுக்கு இல்ல நான் பேசுறது. அவனை பிடிச்ச போலீஸ்ல கொடுப்பேன். யாரு? அவனே, சிவனே. உன்னையும் உன் கள்ள காதலையும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். போலீஸ கூப்பிடுங்க. இந்த ரூமுக்குள்ள சில புஸ்தகங்கள் இருக்கு. யாருக்குமே தெரியாத சில புஸ்தகங்கள். இன்கம் டாக்ஸ் காரங்களுக்கு தெரியாம கள்ளக்கணக்கு எழுதி வச்சிருக்கிற புஸ்தகங்கள். இதெல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சா ஜெயிலுக்குள்ள போறது நீங்களா நானான்னு பார்க்கலாம். போலீஸ கூப்பிடுங்க. இந்த கணக்கெல்லாம் நீங்க போலீஸ் கிட்ட சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். மட்ராஸ்ல பெரிய வைர வியாபாரி ராமலிங்க செட்டியாருடைய பொண்டாட்டி கதையும் அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? தெரிஞ்சா வெக்கக்கேடு உங்களுக்கா எனக்கா? ஏன் போனை கீழே வச்சுட்டீங்க? தைரியம் இருந்தா போலீஸ கூப்பிடுங்க. என்ன வேணும்? இங்க நீ யார பாக்குறதுக்கு வந்த? അങ്ങേ അല്ലാതെ പിന്നെ ആരെ എനിക്കിവിടെ കാണാനുള്ളത്? என்ன பாக்குறதுக்கு மட்டும் வந்த? நன்றி கெட்ட நாயே, உன்னை இந்த வீட்டுக்கு வரவழைச்சு இந்த நிலைமையில் ஆக்கிறது என் வீட்டிலே, என் பெட்ரூமிலே, என் பொண்டாட்டி கூட படுக்கிறதுக்கு. இனிமே நீ இந்த வீட்டுல வரக்கூடாது. நான் உன் வீட்டிலே வரமாட்டேன். ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல ஒரு சமம் டெட் பாடி மத்தாசில ஏதாவது குப்பையில கிடப்பேன். Get out! ஹலோ, ஆமாங்க, நான் கமலம்மா பேசுறேன். ஆகட்டும், சரி, ஆகட்டும், அப்படியே செய்றேன். சரி. कमलू, 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 कंचु वलिक्कुदप्पा अम्मा.